குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் லெசன், அதாவது வெப்ப இயற்பியல். இதில் வெப்பத்தை பற்றின முழு பகுதியையும் நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் சின்ன கிளாஸில் அதனுடைய பேசிக் படிச்சிருப்பீங்க. இப்போ அதனுடைய எலாபரேஷன் படிக்க போகிறோம். பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். வெப்பம்னா என்ன, வெப்பநிலைனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நோ த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சருக்கே உண்டான தனி அளவுகோலை தான் நம்ம படிக்க போகிறோம். அப்சல்யூட் ஸ்கேல். அண்டர்ஸ்டாண்ட் த தெர்மல் எனர்ஜி அண்ட் த தெர்மல் ஈக்லிபிரியம், அதாவது வெப்ப ஆற்றல் மற்றும் வெப்ப சமநிலை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், அதாவது பொருட்களின் விரிவடையக்கூடிய தன்மை எப்படி, அதனுடைய கிளாசிஃபிகேஷனை படிக்க போகிறோம். நோ த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ், அதாவது ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸ் வந்து படிக்க போகிறோம். அடுத்தது டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ், அதாவது இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்களினுடைய டிஃப்ரென்ஸ் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அதாவது நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவிக்க போகிறோம். அடுத்தது சால்வ் த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இது சம்மந்தமான நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். பாருங்கள், சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது நம்ம லைட் படிக்கும்போது படிச்சிருப்போம். சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி சன் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி, அதுவும் ரெண்டுமே வரும், ஒளியும் வரும் வெப்பமும் வரும். தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட், அதாவது தெர்மல் எனர்ஜி வெப்பங்கிறது ஒரு வகை ஆற்றல், அதனுடைய எஃபெக்ட் விளைவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் தேர் சர்வைவல், அதாவது இப்போ நம்ம ஹியூமன்ஸே இருக்கிறோம், அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, எல்லா வகையான உயிரினங்கள், ஈவன் பிளான்ஸுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வந்து தேவைப்படுது. அந்த குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு குறையும் பொழுது அந்த உயிரினம் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுதான் வந்து அந்த டெம்பரேச்சர் ஈக்குவலன்ஸ் பண்ணுறதுக்குரிய காரணம். பாருங்கள், இந்த கிச்சன் எ கண்டெய்னர் வித் எ ஸ்டீல் பாட்டம் இஸ் பிளேஸ்டு ஆன் த இண்டக்ஷன் ஸ்டவ், அதாவது கரண்ட் அடுப்புலலாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வைக்கக்கூடிய வெசல்ஸு பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல் பாட்டம் பிளேஸ்டு வித் அன் ஸ்டீல் பாட்டம் வந்து வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஈஸியாக வந்து டெம்பரேச்சரை கண்டக்ட் பண்ணுறதுக்காக. டூ யூ நோ ஒய், இது ஏன்னு தெரியுமா? அதுக்கு எதுக்காக அப்படின்னா டெம்பரேச்சரை கண்டக்ட் பண்ணுறதுக்காக. ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் ஏ காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர், பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் வெப்பத்தை பற்றின அடிப்படை அறிவு இருந்தாலும் பட் இன் திஸ் சாப்டர் யூ ஷல் லேர்ன் அபவுட் தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் இன் ஏ சயின்டிஃபிக் மேனர். ஆனால் இது சயின்ஸை பொறுத்து இதனுடைய வேலை என்ன, இந்த தெர்மல் எனர்ஜினா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். We shall also discuss about how thermal energy is transferred and the effects of thermal energy, அதாவது இதில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தெர்மல் எனர்ஜி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சருங்கிற வேர்டு நீங்கள் அடிக்கடி தெரிஞ்ச வேர்டு தான். ஆனால் இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம அதை சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் ஏ பாடி, அதாவது உடலினுடைய வெப்பநிலை, அதாவது ஒரு பொருளினுடைய வெப்பம், அதாவது சூடான தன்மை தான் வந்து டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். த டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஃபார் எ ஹாட்டர் பாடி தேன் ஃபார் எ கோல்டர் பாடி, அதாவது கூலிங்காக இருந்தாலும் அதை டெம்பரேச்சர்னு தான் சொல்லுவோம், ஹாட்டாக இருந்தாலும் அதை டெம்பரேச்சர்னு தான் சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராப்பர்ட்டி which determines whether a body is in equilibrium or not with the surroundings, அதாவது வெப்ப சமநிலையில் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம், அதை வெப்பநிலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆர் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ், இதை வேறொரு விதமாக சொல்லலாம். ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா ஒரு பொருள் அதனுடைய குறைந்த வெப்பநிலையாக இருக்கட்டும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி. ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா சராசரி இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெம்பரேச்சர், ஒரு பொருளினுடைய வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்தர், டெம்பரேச்சர் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். It is a scalar quantity. The SI unit of temperature is Kelvin, அதாவது டெம்பரேச்சர் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது போகக்கூடிய திசையை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணுறோம்.
இதை வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், the SI unit of temperature is Kelvin. டெம்பரேச்சருடைய SI யூனிட் கெல்வின். There are other commonly used units of temperature such as degree Celsius and degree Fahrenheit. இதை மேலும் 2 வகையான டெம்பரேச்சர்ஸ் அதாவது டிகிரி யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட். அடுத்தது அப்சல்யூட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர், தனி அளவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலைக்கான தனி அளவுகோல். அதை வந்து எதில் சொல்லுவோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து கெல்வின் ஸ்கேலை தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த லெசனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா கெல்வின் ஸ்கேல் தான். நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க, செல்சியஸ் ஸ்கேலும் படிச்சிருப்பீங்க, ஃபாரன்ஹீட் ஸ்கேலும் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கெல்வின் ஸ்கேல். The temperature measured in relation to absolute zero using the Kelvin scale is known as absolute scale temperature. அதாவது இந்த தனிச்சுழி வெப்பநிலையில் 0 கெல்வின் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப்சல்யூட் ஸ்கேல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், அதாவது வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம் இதை. அதாவது எதனா தனிச்சுழி வெப்பநிலை, அதாவது 0 கெல்வின். ஈச் யூனிட் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16th part of the thermodynamic temperature of the triple point of water. அதாவது வாட்டர்னுடைய 1.273.16 பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாச்சு அப்படின்னா என்னாகும், 1 கெல்வின் வெப்பநிலை அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 0 கெல்வின் இஸ் த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. அதாவது 0 கெல்வின் அப்படிங்கிறது தனிச்சுழி வெப்பநிலை, ஒரு பொருளினுடைய அப்சல்யூட் ஸ்கேல் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த ரிலேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். இதில் பாருங்கள், நம்ம கெல்வின் இப்போ தெரியும், செல்சியஸை வந்து கெல்வினாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா செல்சியஸ் கூட 273 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கெல்வின் கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரன்ஹீட்டை கெல்வினாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட் எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்களோ அது கூட 460 ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 5/9 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5/9 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் அதனுடைய கெல்வின் அலகு. அடுத்தது 0 கெல்வின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு, தெர்மல் ஈக்லிபிரியம். 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களில் எந்த ஒரு வெப்ப பரிமாற்றமும் நடைபெறல, எல்லாமே வந்து ஒரே அளவில் வெப்பம் வந்து இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு த அதர் டியூ டு எ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம். அதாவது 2 பொருட்களுக்கு இடையில் வெப்பநிலை வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பொருள் வந்து சூடாகவும் ஒரு பொருள் வந்து குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 பொருளையும் நம்ம தொடர்பில் வைக்கும்போது, அதாவது ஒட்டி வைக்கும்போது வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு வெப்ப ஆற்றல் வந்து பரிமாற்றப்படும், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும். Thus you can define thermal equilibrium is in another way. If 2 bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. அதாவது தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது 2 பாடி அப்படின்னா ரெண்டுமே எந்த மாதிரியான டெம்பரேச்சரில் இருக்கும், ஒரே மாதிரியான டெம்பரேச்சரில் இருக்கும். வாட் வில் ஹேப்பன் இஃப் 2 பாடிஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் brought in contact with one another. அதேவே 2 வெவ்வேறு விதமான வெப்பநிலை உள்ள பொருட்களை நம்ம கான்டாக்டில் வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா there will be a transfer of heat energy from the hot body to the cold body until a thermal equilibrium is established between them. எப்போ 2 பாடிக்கும் இடையில் வெப்ப சமநிலை நடைபெறுதோ அது வரைக்கும் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் டிபிக்டட் இன் ஃபிகர் 3.1. இதை தான் நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹாட்டாக இருக்குது, இது கோல்டாக இருக்குது. அப்போ இந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய பொருள்லேருந்து
தெர்மல் எனர்ஜி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கோல்டாக இருக்கக்கூடிய பொருள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்போ ரெண்டுமே வந்து சமநிலை அடையுதோ அப்போ அங்கே தெர்மல் ஈக்குலிபிரியம் நடைபெறும். அப்போ ரெண்டுமே ஒரே வெப்பநிலையில் இருக்கும். When a cold body is placed in contact with a hot body, some thermal energy is transferred from the hot body to the cold body. As a result, there is some rise in the temperature of the cold body and decrease in the temperature of the hot body. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? வெப்பநிலை அதிகமான உள்ள பொருளில் வெப்பம் வந்து குறைய ஆரம்பிக்கும். வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய பொருட்களில் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம். திஸ் ப்ராசஸ் வில் கண்டினியூ until these two bodies attain the same temperature. அடுத்தது தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜி அப்படின்னா வெப்ப ஆற்றல். If you leave a cup of hot milk on a table for some time, what happens? அதாவது ஒரு கப்பில் சூடான பாலை கொண்டு போய் டேபிள் மேலே வைக்கிறோம். என்ன நடக்கும்? The hotness of the milk decreases after some time. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த நம்ம வச்ச ஹாட் அளவுக்கு இல்லாமல் அதில் என்ன இருக்கும்? வெப்பம் வந்து குறைந்து காணப்படும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா similarly, if you keep a bottle of cold water on a table, the water becomes warmer after some time. இதுவே கோல்டு வாட்டரை கொண்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த கோல்டு வாட்டர்னுடைய கூலிங் வந்து என்ன ஆயிருக்கும்? குறைய ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெளியில் இருக்கிற வெப்பம் அதில் போய் தாக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து குறைய ஆரம்பிக்கும். வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் அப்சர்வேஷன்ஸ்? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கேஸ் ஆஃப் ஹாட் மில்க் there is a flow of energy from the cup ஆஃப் மில்க் டு த என்விரான்மெண்ட். இங்கே என்ன நடந்தது அப்படின்னா சூடான பால் வச்சிருந்த கப்பில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து சுற்றுப்புறத்தில் என்விரான்மெண்ட்டில் பரவ ஆரம்பிச்சிது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய வெப்பம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த செகண்ட் கேஸ் த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் டு த வாட்டர் பாட்டில். அப்போ செகண்ட் கேஸில் கூலிங்காக இருக்கக்கூடிய பொருள் என்ன ஆகுது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய வெப்பத்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய வெப்பம் அதுக்குள்ளே சென்றதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கூலிங் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்கே வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. திஸ் எனர்ஜி இஸ் டேர்ம்ட் அஸ் தெர்மல் எனர்ஜி. இந்த மாதிரி பரிமாறப்படக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் எனர்ஜி. வென் a hot object is in contact with another cold object, a form of energy flows from a hot object to the cold object which is known as thermal energy. எப்போ ஒரு சூடான பொருளையும் ஒரு குளிர்ச்சியான பொருளையும் காண்டாக்டில் வைக்கிறோமோ அப்போது ரெண்டுக்குமே வந்து சூடான பொருள்லேருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வெப்பம் பரவுவது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெர்மல் எனர்ஜி. Thus thermal energy is a form of energy which is transferred between any two bodies due to the difference in their temperatures. அதாவது ரெண்டு வெவ்வேறு வெப்பநிலை கொண்ட பொருட்களை சேர்த்து வைக்கும்போது ரெண்டுக்கும் உள்ளேயே வெப்ப பரிமாற்றம் வந்து நடைபெறும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சராக இருக்கிறது என்ன ஆகும்னா ஈக்குவல் ஆகும். தெர்மல் எனர்ஜி இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஹீட் எனர்ஜி ஆர் சிம்ப்ளி ஹீட். அதாவது தெர்மல் எனர்ஜியை வந்து என்னன்னு சொல்லலாம்னா வெப்ப ஆற்றல்னு சொல்லலாம், வெப்பம்னு சொல்லலாம். ஹீட் எனர்ஜி இஸ் த ஏஜென்ட் விச் ப்ரொடியூசஸ் த சென்சேஷன் ஆஃப் வார்ம்த் அண்ட் மேக்ஸ் பாடிஸ் ஹாட். அதாவது ஒரு பொருளை சூடுபடுத்துறதுக்கு இந்த ஹீட் எனர்ஜி வந்து ஹெல்ப்பாக இருக்குது. த ப்ராசஸ் இன் விச் ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் எ பாடி அட் எ ஹையர் டெம்பரேச்சர் டு அனதர் ஆப்ஜெக்ட் அட் லோயர் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் ஹீட்டிங். அதாவது லோயர் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பொருளில் வெப்பத்தை அதிகரிக்கும் போது வெப்பத்தை அதிகரிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹீட்டிங், வெப்பப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் மே பி டன் இன் எனி ஆஃப் த வேஸ் லைக் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், வெப்ப கடத்துதல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீசல். அந்த மாதிரி 3 வகையான முறைகளில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹீட்டிங் வந்து நடைபெறுது. ஹீட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ட் ஆர் இவால்வ்டு இஸ் ஜூல். அதாவது இந்த ஹீட் எனர்ஜி வந்து உறிஞ்சப்படுறது அல்லது வெளிவிடுறதை வந்து எதில் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ஜூலில் மெஷர் பண்ணலாம். டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹீட் எனர்ஜி த பாடி அட் லோயர் டெம்பரேச்சர் இஸ் ஹீட்டட் while the body at higher temperature is cooled. Thus sometimes this process of transfer of heat energy is termed as cooling. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது ஹீட் எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹீட்டை வந்து குறைக்கிறதையும் நம்ம என்ன சொல்லலாம்னா குளிர்வித்தல்னு சொல்லலாம். பட் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆனால் நிறைய வகையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேர்ம் ஹீட்டிங் இஸ் யூஸ்டு இன்ஸ்டீட் ஆஃப் கூலிங். அதாவது கூலிங்க்கு பதிலாக நம்ம ஹீட்டிங்கிற வார்த்தையவே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். when the thermal energy is transferred from one body to another, this results in the rise or lowering of temperature of either of the bodies. இது என்ன பண்ணுது அப்படின்னா குறைவான டெம்பரேச்சர் உள்ளதை அதிகப்படுத்தவும் அதிகமான டெம்பரேச்சர் உள்ள இடத்துலேருந்து குறைவான டெம்பரேச்சர் நோக்கி நகரவும் இந்த தெர்மல் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுது. இதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வில் see next class. Today you should read first lesson book back and send the homework. Thank you.